என் பாவம் எப்பொழுதும். நான் சொல்கிறேன், இந்த மீறுதல் என்னைக்காவது கவனிச்சிருக்கிறீங்களா? இல்லை பாவம் உங்கள் முன்னாடி எப்போயாவது வந்து நின்றுருக்கா? அப்படியே வந்து நின்று அதை தள்ளி விட்டுட்டு மேலும் மேலும் போயிட்டே இருக்கிறோமா? என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம்? பாவத்தை குறித்து என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம்? நான் கர்த்தருக்கு விரோதமாக குற்றம் பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், அது எனக்கு முன்பாக நிற்கிறது. இவங்க அதாங்க பரிசுத்தவான் செய்ய வேண்டிய வேலை. பேரெழுத்தப்பட்ட பரிசுத்தவானுக்கு முன்பாக செய்த அக்கிரமம் பாவமும் வந்து நிற்கிறது என்கிற உணர்வு வரணும். உணர்வற்ற ஜடமெல்லாம் பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது. முன்னாடி வரணும், இது தப்பு, இது பாவம், இது குற்றம் என்று நமக்கு முன்பாக வந்து நிற்கணும். அதனால தான் தாவீது கதறின பொழுது, ஆண்டவரே என்னில் இருக்கும் பரிசுத்தாவை எடுத்து போடாதீரோ. கடைசி வரையில் பரிசுத்தாவியானவர் கர்த்தரை எடுத்து போடவே இல்லை, போடவே இல்லை. ஏன் தெரியுமா? அவனுடைய அழுக்கு நீக்கப்பட்டது, இரத்த பலிகள் சுத்திகரிக்கப்பட்டது, அவன் பரிசுத்தன் எண்ணப்பட்டா, பேர் எழுதப்பட்ட பரிசுத்தன் எண்ணப்பட்டா. அடுத்து பாருங்க, அதிலே தேவரீர் அவன் செய்த பாவம் யாருக்கு விரோதமாக? பத்சேபாளோட கணவருக்கு விரோதமாக பாவம் செய்தான். ஆனால் மனுஷனுக்கு விரோதமாக செய்த பாவத்தை உமக்கு விரோதமாக தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீ பேசும்போது, நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்த விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அல்லேலூயா. அவன் அறிக்கை செய்தது பரிசுத்த விளங்குவதற்காக. பாவ அறிக்கை செய்வது எதற்காக? பரிசுத்த விளங்குவதற்காக. அறிக்கை செய்யாத எந்த மனுஷன்டையும் சுத்திகரிப்பு இருக்காது. பாவத்தை அறிக்கை செய்யாத எந்த மனுஷனும் பரிசுத்தவான் எனப்பட மாட்டான். பேர் எழுதப்பட்ட பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது. இவன் அந்த மனுஷன் அறிக்கை செய்கிறான் பாவத்தை குறித்து. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். அல்லேலூயா. ஏதாவது புரியுதான்னு கேட்டேன். இதோட முடிச்சிடலாமா? ஒரு மாதிரி புரியலனா புரியுதா? இல்லை மேல் கொண்டு பேசினா அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு மைண்ட் இருக்கா? சத்தத்தையே காணும். முடிக்க சொல்கிற மாதிரி இருக்குது. பேரண்ட்ஸ் நிற்கிறீங்களா? என்ன சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வந்ததே அரை மணி நேரம் காட்டு லேட்டு. வேகமாக என்ன செய்யலாம்? இன்னும் வசனங்களை எடுத்து கொடுக்கவா, இல்லை இதோடு முடிச்சுட்டு போதும் அப்படிங்கிற மனதோடு இருக்கிறீங்களா? இது வரல கடைசி வரையில் நான் பிரசங்கிச்சிட்டா ஒன்று மாறணும், இல்லை மாறி போயிடும். ஒன்று மாறணும், அதுக்கு தான் சபை. ஒரு மாற்றத்தை தருவதற்கு தான் வசனத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு தான் சபையை வைத்திருக்கிறார். அதனால் கர்த்தர் நாம மகிமைக்காக இப்போ நம்ம வாசித்தோம். என்னென்ன சொல்லப்பட்டது? சீயோனில் மீதியாக இருந்து எருசலேம் தரித்தது ஜீவனுக்குன்னு பேர் எழுதப்பட்டவன் எவனும் அவன் எப்படி இருப்பான்? அலங்காரமும் மகிமையாக இருப்பாங்க. அப்புறம் அழுக்க நீக்கி இரத்தப்பள்ளி நீக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு தான் கர்த்தர் பாதுகாப்பு, வெளிச்சம், அல்லேலூயா, காவல் உண்டாயிருக்கும். நம்மிடம் மகிமையானவர்கள் இருக்குமானால் காவல் உண்டாயிருக்கும். அதுக்கப்புறம் அறிக்கை செய்கிற காரியம், எந்த மனுஷன் அறிக்கை செய்கிறானோ அவனே பரிசுத்தன் எனப்படுவான். அறிக்கை செய்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் பாருங்க, அவர் பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். எதை அறிக்கை பண்ணா? வரிசையா
முதல்ல கெஞ்சுறாரு, உங்களுடைய இரக்கத்தின்படி எனக்கு இறங்கும். ஒரு கெஞ்சுறாரு. அதுக்கடுத்து என் மீறுதல் நீங்கள் என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவுங்க, என் பாவமர என்னை சுத்திகரிங்க, என் மீறுதலை கவனிக்கிறீங்களா? என்ன மீறுதல் செய்தாரோ அந்த மனுஷன் அதை அறிந்திருக்கிறார். நம்ம செஞ்சது நமக்கு தெரியாதா? ஹலோ, தேவனுக்கு விரோதமாக செய்கிறது தெரியுமா தெரியாதா? அவர் நான் அறிந்திருக்கிறேன்னு அறிக்கை செய்கிறார். நான் அக்கிரமம் பண்ணிட்டேன், நான் மீறுதலாக நடந்துட்டேன் அப்படின்னு அறிக்கை பண்ணுகிறார். அறிக்கை பண்ணிட்டு பாருங்க என்னங்க, எந்த ஒரு மனுஷன் பரிசுத்தமாக்கப்பட்ட பேர் எழுதப்பட்டவன் பாவம் ஒரு வேலை செய்கிறவனாக இருப்பானால் அந்த பாவம் வந்து முன்பாக நிற்கணும். அந்த பாவம் நிற்கணும். அந்த பாவத்தை நின்று அவன் முன்னாடி நிற்கிறது. பாருங்க, விரோதமாக பாவம் செய்து அறிக்கை செய்கிறாரு. உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம். ஆமாம், நமக்குள்ள பரிசுத்தம் விளங்கவும், நியாய தீர்ப்பில் நம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் என்ன செய்கிறார்? நான் அறிக்கை பண்ணுகிறேன். உங்களுக்குள்ளாக நியாய தீர்ப்பில் நிற்கத்தக்கதான பரிசுத்தம் உண்டாக வேண்டுமானால் அறிக்கை செய்து விட்டுருங்க. அதர்வைஸ் நிற்க முடியாது. நியாய தீர்ப்பில்